ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் டெக் தமிழ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு பிஎஸ்டி ஃபைல் தான், ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு உள்ளது. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரேர் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம வீடியோவில் தான் இருக்குது, ஒரு 5 டிஜிட் பாஸ்வேர்டு தான். ஸோ அந்த வீடியோவில் வந்து எந்த இடத்துலனாலும் வரலாம். ஸோ அதை கவனமாக வாட்ச் பண்ணி அந்த பாஸ்வேர்டு எடுத்துக்கங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த பிஎஸ்டி ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிச்ச சோஷியல் மீடியா எடிட்டிங் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை வந்து நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு, இல்லை பர்த்டேக்கு, ஸோ ஒரு பேபிக்கு, எந்த விதமான இதுக்கு வேணாலும் இந்த பிஎஸ்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30+ பிஎஸ்டி ஃபைல்ஸ் வந்து நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதோடய ஃபோட்டோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதில் இருக்க பிஎஸ்டி ஃபைலோட ஃபோட்டோஸை பார்த்துட்டு தென் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பிஎஸ்டி ஃபைலை ஒரு 5 ஃபைலை வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க தெரியும், உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 33 ஃபைல்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா காட்டுறேன். ஸோ ஒவ்வொரு ஃபைலுமே யூனிக்காக தான் இருக்கும், வேறு மாடலில். ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கிஃப்ட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரேம் எடிட்டிங்க்கு வந்து உங்களுக்கு நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபைலுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது அப்படியே நீங்கள் எடிட் பண்ணலாம். இந்த பாக்ஸில் மட்டும் ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ பாக்ஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள சைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 18x12. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் வந்து எனக்கு 18x12 வேணாம், 15x10 இல்லை 20x16, ஸோ இது மாதிரி மாற்றி கேட்குறாங்க அப்படின்னா எடிட்டபிள் தான், ஃபுல்லாகவே எடிட்டபிள் தான். ஸோ நீங்கள் அப்படியே அதை மூவ் பண்ணி நீங்கள் அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸுக்குள்ளே எப்படி எனக்கு ஃபோட்டோ வைக்கணும்னு தெரியலை அப்படின்னா நம்ம சேனல்லே அதுக்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து எப்படி வேணாலும் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபைலுமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஃபைலை மட்டும் எடுத்து ஃபோட்டோஷாப்பில் வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃபைலையும் பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீஎடிட்டபிள் தான். ஸோ வந்து எந்த ஃபைல் வேணாலும் நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக் நாலேஜ் மட்டும் இருந்தாவே போதும் ஃபோட்டோஷாப்பில். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃப்ரேமாக மாற்றிக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு 30 ஃபைலுங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1 ஜிபியாச்சும் இருக்கும் ஃபைலோட டோட்டல் இது. ஏன்னா வந்து எல்லாமே குவாலிட்டியான இமேஜஸ். ஸோ வந்து அதில் வந்து உடையாது, எதுவும் பண்ணாது. நீங்கள் ஃப்ரேம் போடும்போது உங்களுக்கு வந்து பக்கா குவாலிட்டியாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டவுன்லோடிங் ஆப்ஷன் வந்து 1 ஜிபி கிட்டே வரும். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு 1 ஜிபியாக மொத்தமாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க. ஸோ 2 பார்ட்டாக அல்லது 2 பார்ட் ஃபைலாக எனக்கு கொடுங்க, ஒரு வீடியோ போட்டு அதிலே 2 பார்ட்டாக கொடுங்க, ஃபைல்ஸை மட்டும் கன்வெர்ட் பண்ணி அப்படின்னா ஓகே, அது 2 பார்ட்டாக கொடுக்கலாம், ஒரு 500 MB அப்படி மாற்றி. ஸோ உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் டேரெக்டாக விண்டோஸ் 10 அப்படியே வச்சு என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணனால இந்த வீடியோ, ஸோ எனக்கு வந்து அந்த சைடில் உள்ள ஆப்ஷன்ஸ் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து என்ன பண்ண வரேன் அப்படின்னா, தனியாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்து உங்களுக்கு வந்து அதில் தெளிவாக பண்ணுறேன். ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தெரியல. ஸோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லா ஃபைலுமே ரீஎடிட்டபிள் தான். நீங்கள் அதில் ஈஸியாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ முடிஞ்சளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன பிஎஸ்டி ஃபைல் வேணுமோ அதை சொல்லுங்கள். நம்ம கம்பல்சரி உங்களுக்கு அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.